நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வீடோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்டும், வீடோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1605 ஸ்கொயர் ஃபீட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 BHK 3 டாய்லெட், ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் லொகேஷன் இன்டிமேஷன் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். இந்த மெயின் ரோடு சொல்லியிருந்தாங்க, இங்க இருந்து அந்த மெயின் ரோடு அங்கே வண்டி போயிட்டு இருக்கு, பஸ்ஸும் போயிட்டு இருக்கு, மினி பஸ்ஸும் போகுது. அந்த ரோடு வந்து 80 ஃபீட் ரோடா உங்களுக்கு வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்ரூவல் அமைச்சிருக்காங்க. மேபி உங்களுக்கு மப்பேடு ஜங்ஷன்லேருந்து வண்டலூர் கேளம்பாக்கம் கனெக்டிவிட்டி வந்து 80 ஃபீட் ரோடா வரப்போகுது. வீடு பர்ச்சேஸ் பண்ணணும்னு தேடிட்டு இருக்க நிறைய பேர் வந்து ரெடி டு மூல வீடு தேடிட்டு இருப்பீங்க. இந்த வீடு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நியர்பையில் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, அதெல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. வர வழியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ரெசிடென்ஷியல் லொகேஷன் நியர்பையில் நம்ம வரப்போகிற இடத்துல நியர்பை ரெசிடென்ஷியலாக இருக்கான்னு கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த லொகேஷனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசிடென்ஷியலாக தான் அமைஞ்சிருக்கு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபிக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமான லொகேஷனில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து உங்களுக்கு கரெக்டாக ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து ஒரு 800 மீட்டர்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஏரியாவோட பெரிய டெவலப்மெண்ட்டோட இன்னொரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு தான். உங்களுக்கு பெருங்குளத்தூர் எடுத்தீங்கன்னா பெருங்குளத்தூர் டு ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி வந்து இந்த ஈஸ்டர்ன் பைபாஸில் இன்டர்னல் கனெக்டிவிட்டி நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் கேம்ப் ரோடு ஜங்ஷன், ஐ மீன் வேளச்சேரி ரோட்லேருந்து கேம்ப் ரோடு ஜங்ஷன் மப்பேடு ஏரியாவும் உங்களுக்கு டெவலப்மெண்ட் வேற லெவலில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வர வழி ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் லொகேஷன் தான். சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இந்த நியர்பைல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு ஃபுல்லாகவே இண்டிபெண்டன்ட் வில்லாவாக தான் எல்லாருமே கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம அங்கே பார்த்துட்டு இருக்கோம்லங்க, அதுவும் விஷ்ணு ஹோம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 7 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஃபியூச்சரில் நம்ம அந்த வீடும் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் ஆனவுடனே அந்த வீடும் நம்ம வீடியோ எடுத்து போடுன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீட்டை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனலில் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காகயாவது நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வீடோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்டும், வீடோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1605 ஸ்கொயர் ஃபீட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 BHK 3 டாய்லெட். இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டின்றதுனால அந்த ரோடும் உங்களுக்கு டெட் எண்ட் ரோடு இருக்கிறதுனால நீங்கள் கார் அங்கே நிப்பாட்டிக்கலாம். இந்த வீட்டோட லொகேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் மப்பேடில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த லொகேஷன் எது வழியாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வேளச்சேரி ரோடு, ஐ மீன் தாம்பரம் டு வேளச்சேரி ரோடில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா கேம்ப் ரோடு வரும். கேம்ப் ரோடு ஜங்ஷனில் ரைட் எடுத்துனா பாரத் யூனிவர்சிட்டி, அப்படியே அந்த எண்டு வந்துன்னா மப்பேடு ஜங்ஷன் வரும். அதில் லெஃப்ட் கட் பண்ணி கொஞ்சம் தூரம் ஃப்ரண்ட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் தாண்டினோடனே ரைட் சைடில் கரெக்டாக ஒரு 500 மீட்டர்ஸில் ஸ்ரீ சாய் அவென்யூவில் தான் இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொரு வழி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து பெருங்குளத்தூர் GKM காலேஜ் இருக்குல்லங்க, ஐ மீன் பெருங்குளத்தூர் பைபாஸ் ரோட்லேருந்து நீங்கள் ஈஸ்டர்ன் பைபாஸ் வழியாக அந்த GKM காலேஜ் அப்படியே எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மப்பேடு ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷனில் ரைட் எடுத்தீங்கன்னா ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர்ஸில் தான், ஐ மீன் இங்கேருந்து கரெக்டாக ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வந்து உங்களுக்கு 1.2 கிலோமீட்டர்ஸில் தாங்க அமைஞ்சிருக்கு. இன்னொரு வழியாகவும் வரலாம். நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வழியாக தாகூர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு முன்னாடியே ஒரு ரோடு ரைட் உங்களுக்கு, ஐ மீன் லெஃப்ட் கட் ஆகும். அந்த லெஃப்ட் அப்படியே கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக உள்ள வந்தீங்கன்னா ஃபிஜி இன்டர்நேஷனல் ஸ்கூல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்குலாம் முன்னாடியே ஒரு லெஃப்ட் கட் ஆகும். அதுலேருந்து கரெக்டாக இந்த ஸ்ரீ சாய் அவென்யூவில் தான் இந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வீடு பர்ச்சேஸ் பண்ணணும்னு தேடிட்டு இருக்க நிறைய பேர் வந்து ரெடி டு மூல வீடு தேடிட்டு இருப்பீங்க. இந்த வீடு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நியர்பையில் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, அதெல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. வர வழியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ரெசிடென்ஷியல் லொகேஷன் நியர்பையில் நம்ம வரப்போகிற இடத்துல நியர்பை ரெசிடென்ஷியலாக இருக்கான்னு கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த லொகேஷனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசிடென்ஷியலாக தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு மப்பேடு ஜங்ஷனில் எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு அங்கே இருக்குது. ஸ்கூல் அப்படின்னு பார்த்தா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 800 மீட்டர்ஸில் உங்களுக்கு ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்கேருந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு 1.2 கிலோமீட்டரில் ஃபிஜி ஸ்கூல் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம காலேஜஸ் அப்படின்னு அதே மாதிரி இந்த பக்கம் ஈஸ்டர்ன் பைபாஸில் கரெக்டாக இங்கே இந்த ஒரு 2.5 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து GKM ஸ்கூல், SSM ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே ஒரு டாப் ஸ்கூல்ஸ் தாங்க நான் சொன்னது எல்லாமே. அதே மாதிரி காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கேருந்து உங்களுக்கு அது 2.5 கிலோமீட்டர் GKM காலேஜ் அமைஞ்சிருக்கு. இப்போ SSM கூட காலேஜ், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ், பாரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. ஸோ வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு நம்ம கம்பேர் பண்ணால் கிரசன்ட் யூனிவர்சிட்டி, VIT, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், தாகூர் மெடிக்கல் காலேஜ், இது எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு 2 to 4 கிலோமீட்டர்ஸில் நான் சொன்ன எல்லா காலேஜஸுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஹைலைட் லொகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜோன் கண்டிப்பாக பார்ப்பீங்க.
இங்கேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு ஸ்ரீராம் கேட்வே ஐடி கம்பெனி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஐடி ஜோனில் நிறைய பேர் வந்து பொன்மார் வழியாக நாவலூர், சிறுசேரி, சோழிங்கநல்லூர் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த சர்க்கிள் நிறைய பேர் வீடு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம ஈஸ்ட் தாம்பரம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய பேரும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேஷனில். ஸோ மேற்கொண்டு தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட லொக்கேஷன் ஹைலைட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீட்டோட லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஓகே, வாங்க மக்களே இந்த வீட்டை நம்ம ஒரு அலசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வருவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி தாம்பரம், ஈஸ்ட் தாம்பரம், பெருங்குளத்தூர் லொக்கேஷனில் இண்டிபெண்டன்ட் வில்லா தேடி இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ வீடை பார்த்தோன்னா நம்ம ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பெயிண்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மேட்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வேற லெவலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பெயிண்டிங் டிசைனும் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைனும். ஸோ கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து எம்எஸ் கிரில் கேட் போட்டு நல்லா ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் உள்ள நம்ம என்ட்ரி ஆகி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் சம்பு, செப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இபிக்கு உண்டான பாயிண்ட் வந்து இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்துடும், ஏன்னா போர்டு அடிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு உண்டான செக்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். வாட்டர் லைன் பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் லைன் எல்லாமே இது வழியா அவுட்ல வெளியே போயிடும். ஸோ கார் கிளீன் பண்ணுறதுக்கோ இல்லை பைக் கிளீன் பண்ணுறதுக்கோ இந்த ஏரியாவில் ஒரு பைப் லைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி செட் பேக் வந்து ஒரு 1.5 feet செட் பேக் கொடுத்துருக்காங்க. பைப் லைன் ஏதாவது பிரச்சனை செக் பண்ணணும், அதுக்கு உண்டான ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த செக்ஷனை இந்த யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான ஆப்ஷன் இல்லை, செப்பரேட்டாக அதுக்கு ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம அதில் போய் பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிக்கு உண்டான ஆப்ஷன் எல்லாமே இப்பயே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, ஃபியூச்சரில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஏரியாவில் உங்களுக்கு ரெயின் வாட்டர் காலிங் பேலும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு கிரில் கேட் வந்து டபுள் டோராக போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடோட லேண்டும் உங்களுக்கு நார்த் ஃபேஸில் தான் அமைஞ்சிருக்கு, வீடோட மெயின் டோரும் நார்த் ஃபேஸில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த லொக்கேஷன்லேயே ஸ்லிப்பரை கட்டிடலாம். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீக்குட்ல தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டோரில் பாலிஷ் ஒர்க் மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, அதுவும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஹால் உள்ள என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லொக்கேஷனில் வந்து யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வீட்டு உள்ள லைட் போடாமல் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வென்டிலேஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த ஏரியாவில் இந்த பெயிண்டிங் ஒர்க் பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங்லேயே. இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு இபியோட எம்சிபியோடைய போர்டு வந்து இந்த ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெக்ரான் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சுவிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெக்ரான் சுவிச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு கிச்சன் போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ கிச்சன் வந்து உங்களுக்கு ஒரு எல் ஷேப்பில் ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தாய்மார்கள் எல்லாமே வந்து வீடு வந்து பார்த்தோன்னே கிச்சன் உள்ள தான் வருவோம். ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே நின்று வேலை பார்க்கறதுக்குலாம் கரெக்டாக இடம் கொடுத்துருக்காங்களா, ஒரு பெருசாக இருந்தால் தான் கம்ஃபர்ட்டாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மேடையை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் ஃபேஸில் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் சானிடைசர் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேரிவேர் தான் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட்டுக்கு சிம்னிக்கு இந்த ஏரியாவில் ஒரு அவுட்லெட் கொடுத்துட்டாங்க. சிம்னிக்கு பாயிண்ட்டும் இவங்க வச்சு கொடுத்துட்டாங்க. லேஃப்ட் இந்த ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம ஃபியூச்சரில் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்டில் வந்து நீங்கள் செல்ஃபு இன்டீரியர் ஒர்க்கில் கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு அவுட்லெட் பேக் சைடும் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் நம்ம தேவைப்படும் போது அந்த சைடில் ஒரு 2 feet கேப் சொல்லியிருந்தாங்க, 1.5 feet, அது வழியாக வந்து இந்த ஏரியாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு உங்களுக்கு பைப்லைன் வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போகலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூஜைக்குன்ற ஒரு செக்ஷன் வந்து இங்கே செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஹால்லே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியரில் கம்ப்ளீட் பண்ணும்போது பூஜை ரூம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் என்ட்ரி ஆயாச்சு. ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்தோன்னா யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் நல்லா இருக்குது. அதேமாரி லேஃப்ட்டு இந்த ஏரியாவில் செல்ஃப் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இன்டீரியர் ஒர்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும். வீட்டோடைய டெயில்ஸும் பெயிண்டிங் கலர் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த டோரோட டிசைனும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இதில் இருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத் கொடுத்துருக்காங்க. எல்லா வீட்லேயும் வந்து சரிசமமாக இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ காமன் பாத் பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து WPC டோர் கொடுத்துருக்காங்க. ரூஃப் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் செட் தான் வரும், எல்லாம் பேரிவேர் மெட்டீரியல் தான் வரும். யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோட
இந்த இடத்துல எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொவிஷன் வந்து நம்ம 2 ப்ரொவிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு இன்வெர்டர் வந்துடும். இங்கே ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்ல கட்டப்பட்ட வீடு. உங்களுக்கு பேங்க் லோன் வந்து 80% வரைக்கும் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்டில் எல்லாமே எஸ்எஸ் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கிரானைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனில் பிளாக் கலரில் பார்க்கும்போதே ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. மேலே ஏறி வரும்போது உங்களுக்கு இந்த ஏரியாவில் வென்டிலேஷன், சன் வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோ வித் அந்த கிளாஸ் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் கிளாஸும் சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வென்டிலேஷனில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏர் சர்க்குலேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே லிவிங் ஏரியாவில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோடு இருக்குது. இந்த ஏரியாவில் நம்ம ஐ மீன் வீட்டில் ஒருத்தர் ஒரு பெட்ரூமில் இருக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த லொக்கேஷனில் கூட சும்மா வந்து கதை அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்பாட்டில் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு கூட இந்த ஏரியாவில் டேபிள் மாதிரி கூட போட்டுக்கலாம். இதுலேருந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் போகலாம் வாங்க. ஸோ செகண்ட் பெட்ரூமில் என்ட்ரி ஆயாச்சு. செகண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெயிண்டிங் கலர் வந்து இந்த பக்கம் ஒரு கலரும் மீதி 3 வால் ஒரு கலரும் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கீழே ஒரு கலர், மேலே ஒரு கலர். அதே மாதிரி யூபிவிசி விண்டோ சேஃப்டி கிரில்லோடு இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஏசி பாயிண்ட் உண்டான ப்ரொவிஷன் எம்சிபி இங்கே கொடுத்துட்டாங்க. லேஃப்ட்டு செல்ஃப் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயத்தையே இன்டீரியர் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வீடோடைய டிசைன் வந்து வேற லெவலில் தெரியும். இதுலேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமில் டபிள்யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. டெயில்ஸ் டிசைன் நல்லா இருக்குது. ரூஃப் வரைக்கும் டெயில்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பேரிவேர் மெட்டீரியல் தான் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூபிவிசி விண்டோ ப்ளஸ் சேஃப்டி கிரில்லோடு இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம தேர்ட் பெட்ரூம், இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இந்த வீட்டுக்கு உண்டான பெரிய சைஸ் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் தான். அதே மாதிரி இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிவிசி விண்டோ. இது இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் எல்லாம் நல்லா ப்ராடான விண்டோ கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக சேஃப்டி கிரில்லோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பெட்ரூமில் இந்த கார்னரில் லேஃப்ட் கொடுத்து செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இந்த பார்ட் அப்படியே நம்ம இன்டீரியராக கவர் பண்ணிக்கலாம். இன்னொன்று இல்லை நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க் வந்து வீட்லேயே தான் பண்ணுவேன் அப்படின்ற போது இந்த ஏரியாவை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிவி செக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்று இங்கே வச்சுக்கலாம், இல்லை இந்த கார்னரில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இங்கேயும் உங்களுக்கு அட்டாச் பாத் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம் 3 பெட்ரூம் 3 டாய்லெட் அப்படின்னு. 2 அட்டாச் ஒரு காமன் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸோட டிசைனும் உங்களுக்கு வேற லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ காற்று செமையாக வருதுங்க இந்த எக்ஸாஸ்ட்லேருந்து. இந்த இடத்துல யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோடு கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டோன்னா அதுவும் உங்களுக்கு வேற லெவலில் தான் இருக்கும். எல்லாமே வந்து சானிடைசர் எல்லாமே வந்து பேரிவேர் மெட்டீரியல் தான் உங்களுக்கு போட்டு தரலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்தது பால்கனி போகலாம். ஸோ பால்கனியில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் டோர், பெரிய ஸ்லைட் டோர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், ஸ்லைட் டோர் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆனால் பால்கனிக்கு ஸ்லைட் டோர் கொடுத்த இடத்துல இவங்க சேஃப்டி கேட் ஃபர்ஸ்ட் டைம் மேபி ஃபியூச்சரில் வாங்கி வச்சுருக்கவங்க வேணால் போட்டுட்டு வரலாம். இவங்க அதுவும் போட்டு கொடுத்துட்டாங்க. பால்கனி நல்லா ஸ்பேஷியஸான பால்கனிங்க. பால்கனி எந்த குறையும் கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த ஏரியாவில் டிசைனுக்காக கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் விஷ்ணு ஹோம்ஸ் வந்து இந்த ஏரியாவில் 7 வீடு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த 3 வீடு ப்ளஸ் இந்த பக்கம் 4 வீடு, ஆல்ரெடி 3 வீடு வந்து இதில் சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இதை பார்க்க வரவங்க உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும்னு ஐடியா இருந்தால் பில்டர்ஸ் கிட்ட எந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலும் டவுட் இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. அதே மாதிரி ஜியான் ஸ்கூல் சொல்லியிருந்தாங்க இங்கேருந்து உங்களுக்கு 800 மீட்டர்ஸ்னு. இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் இன்டிமேஷன் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். இந்த மெயின் ரோடு சொல்லியிருந்தாங்க, இங்கேருந்து அந்த மெயின் ரோடு அங்கே வண்டி போயிட்டு இருக்கு, பஸ்ஸும் போயிட்டு இருக்கு, மினி பஸ்ஸும் போகுது. அந்த ரோடு வந்து 80 ஃபீட் ரோடாக உங்களுக்கு வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்ரூவல் அமைச்சிருக்காங்க. மேபி உங்களுக்கு மப்பேடு ஜங்ஷன்லேருந்து வண்டலூர் கேளம்பாக்கம் கனெக்டிவிட்டி வந்து 80 ஃபீட் ரோடாக வரப்போகுது. இங்கே ஒரு பெரிய பில்டரும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடோட டிசைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் நேரில் வந்து அந்த பெரிய பில்டர் யாருன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம மேலே போகலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே டெரஸ்க்கு போகிறோம். ஸோ டெரஸ்க்கு ஏறி போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வென்டிலேஷனுக்கு யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட நல்லா
லார்ஜ் சைஸில் கொடுத்துருக்காங்க, அப்போ தான் வென்டிலேஷன் நல்லா வரும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வாஷிங் மிஷினுக்கு உண்டான ப்ரொவிஷன் வந்து இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் ஹவுஸில் வந்து டாப்பில் தான் வாஷிங் மிஷினுடைய ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. ரீசன் இங்கேருந்து நம்ம வாஷ் பண்ணி அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போயிடலான்னு. ஸோ நம்ம ஓப்பன் டெரஸ் போவோம். ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து க்ளோஸ்டு கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மழை பெஞ்சாலும் தண்ணி வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஏரியாவில் நல்லாவே உங்களுக்கு மேலே ஏற்றி போட்டிருக்காங்க. வாட்டர் வந்து கீழ் வழியாக வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக மேலே ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம துணி காய போகிறதுக்கு உண்டான ராடும் இவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே வந்து சின்டெக்ஸ் டேங்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஏறி போகிறதுக்கு உண்டான எம்எஸ் ஸ்டெப்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகே மக்களே, இந்த வீட்டை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் நம்புறேன். உங்ககிட்ட இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் அப்படி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் நான் நிறைய தடவை வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஒவ்வொரு தடவை வந்துட்டு இருக்கும்போதும் ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் வேற லெவலில் டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ்ன்றது ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அந்த டைமிங்கில் இந்த ஏரியாவில் போயிட்டு இருக்க இந்த ப்ரைஸும் இப்போ ஈஸ்டர்ன் பைபாஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கும்போதும் ஒரு ப்ரைஸு, இப்போ டெவலப் ஆகி முடிஞ்சு ஃபுல்லாகவே ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்தாச்சு, இப்போ போய் ஒரு ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருக்கவங்க நிறைய பேர் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. ஸோ நம்மளோட வீடியோவும் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த லொக்கேஷனில் வீடு தேடிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடை வந்து விசிட் பண்ணுங்க. இந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுங்க. ஃபியூச்சரில் ப்ரைஸ் உங்களுக்கு இன்னும் ஹைக் ஆகும்போது நீங்கள் இந்த ஏரியாவில் மிஸ் பண்ணிட்டீங்கன்றதை கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. ரீசன் என்னன்னா, இந்த 80 ஃபீட் ரோடு வந்தாச்சுன்னா இப்போ இங்கே போயிட்டு இருக்க ப்ரைஸோட திருப்பி அகைன் ப்ரைஸ் வந்து ஹைக் தான் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தாண்டி போயிட்டு இருந்த ப்ரைஸ்க்கும் இப்போ அந்த ஏரியாலேயே உங்களுக்கு போயிட்டு இருக்க ப்ரைஸ் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீட்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 95 lakhs உங்களுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பில்டர் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, ஒரு பெஸ்ட் நெகோசியபிள் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க கிட்ட இந்த வீடு மட்டும் இல்லை, இந்த லொக்கேஷனில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயிலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் பில்டரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி தாம்பரம், பெருங்குளத்தூர், ஈஸ்ட் தாம்பரம், மப்பேடு இந்த லொக்கேஷனில் இண்டிபெண்டன்ட் வில்லா தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.